வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கொள்ளு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பண்றது மட்டும் இல்லாம இது எப்படி கரெக்ட்டா சாப்பிடணும்னு நான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொள்ளு ரசம் பண்றதுக்கு 1/3 கப் கொள்ளு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா பருப்பு சீக்கிரமாக வெந்து வரும், அதுக்காக தான். அது நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் 25 மினிட்ஸ் வேக வைக்கிறேன். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 7 to 8 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளியும் புளியும் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் சப்போஸ் கொள்ளு போடாமல் வேறு ஏதாவது பருப்பு போட்டிருந்தேன்னா தக்காளியை அதோடவே சேர்த்து போட்டுருவேன். இப்போ கொள்ளோடு சேர்த்து தக்காளி போட்டோன்னா ரொம்ப வெந்துடும் தக்காளி, அதனால நான் தனியாக வேக வைக்கிறேன். கொள்ளு வெந்ததுக்கப்புறமா தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறமா கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா புழிஞ்சு அந்த ரசத்தை மட்டும் தனியாக எடுத்துடலாம், தோலை விட்டுட்டு. இப்போ நம்ம அந்த ரசத்தை மட்டும் இன்னொரு பவுலில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே சக்கையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அதுலேருந்து ரசத்தை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. இந்த ரசமும் எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த சக்கையை தூக்கி போட்டுடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 4-5 வெந்தயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரசம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, அதுக்கு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், அப்புறம் 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் லைட்டாக ஒரே ஒரு கொதி வர ஸ்டேஜில் நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஏன்னா தக்காளி ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ இதுவும் லைட்டாக கொதி வந்துடுச்சு இல்லையா பருப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா. இப்போ கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸை ஆஃப் பண்ண உடனேயுமே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அதோடய மனம்லாம் எஸ்கேப் ஆகாமல் நல்லா கமகமன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஆற வச்சுருந்த கொள்ளை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆற வச்சுருந்தா தான் இந்த மாதிரி வரும். இப்போ கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. இப்போ எப்படி சாப்பிட்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சர்வ் பண்ணிடலாம். வடித்த சாதத்தோட ரசத்தை நிறைய விட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் தொக்கு போட்டு சும்மா கலக்கி அடித்தோன்னா செம்மையாக இருக்கும். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆகுது உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொள்ளு. கொள்ளு ஒரு சூப்பர் ஹெல்தியான ஃபுட். அது சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட். அதுக்கப்புறம் பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படின்னா, அது பாடி ஹீட் கிரியேட் பண்ணும். ஸோ மாடரேட்டாக சாப்பிடணும். ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு பாடி ஹீட் ஆகிடும். ஸோ அது மட்டும்தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.